ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கை பத்தி கவலைப்படாம, மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்கை பத்தி கவலைப்படாம, டாக்ஸை பத்தி கவலைப்படாம உங்களால 1 crore சேஃபா நிதானமா கவர்மெண்ட் பேக் செக்யூரிட்டியில சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியால நிஜமாவே டாக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. சுகன்யா சம்ருதி யோஜனா உங்ககிட்ட பெண் குழந்தை இருந்தா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் உங்க எம்ப்ளாயர் மூலமா தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஓப்பன் ஆகிற டாக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட். அதோட ஃபீச்சர்ஸை இப்போ பார்க்கலாம். பிளஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது பிபிஎஃப் நீங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம். பிளஸ் நான் என்னோட அக்கௌண்ட்லயே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிபிஎஃப்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். PPF ஓட ஃபீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் foremost இட் இஸ் அ கவர்மெண்ட் பேக்ட் செக்யூரிட்டி. அதனால இட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா. வருஷத்துக்கு 7.1% இயர்லி ரிட்டர்ன் ஆஸ் ஆஃப் May 2026. த பெஸ்ட் பார்ட் இஸ் நீங்க இந்த இன்ட்ரெஸ்டுக்கு எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லை. தெர் இஸ் நோ TDS, நோ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், நத்திங். இட் இஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. மினிமம் 500 rupees நீங்க ஆனுவல் பே பண்ணா your account will be active. Maximum you can invest up to 1,50,000 a year. நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருந்தீங்கன்னா இந்த என்டையர் 1,50,000 நீங்க ATC பெனிஃபிட்டா கிளைம் பண்ணி டிடக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க கட்டுற பணத்துக்கும் டாக்ஸ் டிடக்ஷன் உண்டு, நீங்க ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ PPF has this special feature. வெறும் 7.1% ரிட்டர்ன் தானா அப்படின்னு நினைக்காதீங்க. திஸ் 7.1% இஸ் கேரண்டீட் கவர்மெண்ட் பேக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 10, 12, 20ன்னு எந்த நம்பர் ரிட்டர்ன் வேணாலும் அவங்க காட்டலாம். பட் இட் இஸ் நாட் கேரண்டீட். இந்த வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ அடி வாங்கியிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ PPF 7.1% இஸ் கேரண்டீட். சரி, கேரண்டீட்னா பேங்க் எஃப்டில கூட தான் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். வெரி குட் பாயிண்ட். பட் நீங்க பேங்க் எஃப்டில வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் கட்டியே ஆகணும் வருஷம். நம்ம இதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம், டாக்ஸ் தானே கட்டிட்டு போகலாம் அப்படின்னு. பட் இதோட இம்பேக்ட் எவ்வளோன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்களோட பேங்க் எஃப்டி 7% ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா நீங்க 30% டாக்ஸ் பேக்கெட்ல இருந்தீங்கன்னா உங்களோட எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ஒன்லி 4.9%. ஸோ நீங்க கம்பேர் பண்ணும் போது 7.1 and 7 கம்பேர் பண்ணாதீங்க. PPFல 7.1 டாக்ஸ் ஃப்ரீ, பேங்க் எஃப்டியில டாக்ஸ் டிடக்ட் பண்ணி உங்க கையில வர ரிட்டர்ன் இஸ் ஒன்லி 4.9% if you are in the 30% tax bracket. Even if you are in the 20% tax bracket, உங்களோட எஃபெக்டிவ் ரிட்டர்ன் இஸ் ஒன்லி 5.6%. ஸோ இதை வச்சுதான் நீங்க கம்பேர் பண்ணணும். இதோட ஆக்சுவல் இம்பேக்ட் எவ்வளோ வருஷம் எப்படி காம்பவுண்ட் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க 30% பிராக்கெட்ல டாக்ஸ் பிராக்கெட்ல இருந்து 7% எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா let us assume you are investing 1,50,000 every year for 15 years. இதான் calculation. நீங்க 30% பிராக்கெட்ல இருந்தீங்கன்னா உங்க கையில வர அமௌண்ட் will be only 33 lakhs. 20% டாக்ஸ் பிராக்கெட்ல இருந்தீங்கன்னா உங்க ஃபைனலா கையில வர அமௌண்ட் will be only 35 lakhs. இதே அமௌண்ட் நீங்க PPFல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கையில மிஞ்சுற அமௌண்ட் more than 40 lakhs. கவர்மெண்ட் பேக் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 7 lakhs கிடைக்குது. திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் டாக்ஸ் ஆன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். PPF ஓட 15-year lock-in makes it an ideal investment for long-term savings and goals. உங்களோட பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷன் இல்லைன்னா உங்களுக்கு 15 years கழிச்சு வர ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு நீங்க PPF ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணி டாக்ஸ் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் 15 yearsோட ஏன் ஸ்டாப் பண்ணணும்? Even after 15 years, you can extend your PPF account in 5-year installments.
அதாவது after year 15 you can extend your account for 5 more years infinitely. 5, 10, 15 you can keep extending. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா you have two options. 15 years கழிச்சு you can extend without additional investment. உங்க பணத்தை மட்டும் வச்சு உங்களோட அமௌண்ட் வந்து tax free interest it will keep earning. அது first option. Second option, நீங்க வந்து additional investment பண்ணி you can keep your account open. அதாவது even after 15 years you can keep investing 1,50,000 a year and you can earn interest on that tax free. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு ஓப்பனா இருக்கு. ஸோ நீங்க ஒரு 25 years வருஷம் 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா end of 25 years you will easily have more than 1 crore tax-free corpus available to you. இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் கிடையாது. குவிக் கம்பேரிசன், இதே அமௌண்ட் 1,50,000 நீங்க வருஷம் 7% பேங்க் எஃப்டில போட்டிருந்தீங்கன்னா you will end up paying 20 lakhs only as tax. 20 lakhs. நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா லெட்ஸ் பி ஃப்ராங்க், உங்களுக்கு 1 crore பத்தாது. After 25 years, you will need at least 3 to 4 crores to have a comfortable retirement. So in the situation, you will also have to invest in mutual funds for that extra 2 or 3 crores. இப்போ உங்களோட லாஜிக்கல் கொஸ்டின் என்னவா இருக்கும்? If I'm going to invest in mutual funds, மொத்த பணத்தையும் why can't I invest in mutual funds? எதுக்கு PPF and mutual fundsல போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். Very good question. But the way I look at it, of course, I cannot advise you on how to invest your money. But the way I look at it is, எனக்கு வந்து ஒரு 1 crore guaranteed-ஆ இருக்குன்னா, I can safely and consistently invest in mutual funds பயம் இல்லாம. ஏன்னா என்னதான் மார்க்கெட் அப் அண்ட் டவுனா இருந்தாலும் I know PPF எனக்கு guaranteed income கொடுக்கும். ஸோ அந்த தைரியத்துல I can invest in mutual funds without worrying about market up and down, and it allows me to stay invested for a long time. That is how I use PPF. ஏன்னா imagine investing is like riding a sports bike in a highway. Okay, mutual fund is your sports bike, ஆனா PPF is like your helmet. நீங்க ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டினா you can drive safely and confidently in the highway of investment. That is how I look at it. ஏன்னா எல்லா பணத்தையும் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா திடீர்னு நாளைக்கு மார்க்கெட் ஒரு 30%, 40% கீழே வரும்போது ஐயோ என்னோட எல்லா ரிட்டையர்மெண்ட் ஃபண்டும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒரு பயம் எனக்கு வரும். ஆனா ஒரு 1 crore என்ன ஆனாலும் எனக்கு சேஃபா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா I can weather the ups and downs in the stock market. That is how I think of PPF. இது உங்க லைஃப்க்கு எப்படி சூட் ஆகும்னு நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. I will see you in my next video. Bye bye. உங்க பேங்க் அக்கவுண்ட் மூலியமாவே நீங்க PPFல ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம். இது என்னோட ஆக்சிஸ் பேங்க் அக்கவுண்ட். லாகின் பண்ணோன்னே லெஃப்ட் சைட்ல I have multiple options. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணா இட் கிவ்ஸ் மீ a list of investment options. அதுல PPF செலக்ட் பண்ணும். PPF செலக்ட் பண்ணா இட் டேக்ஸ் மீ டு திஸ் பேஜ். இதுல வந்து நான் லம்சம், SIP எது வேணாலும் யூஸ் பண்ணி I can start my investment. நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது SIP 15 இயர்ஸ்க்கு போட வேணாம். ஸ்டார்ட் வித் 1 or 2 years and அதுக்கப்புறமா உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். Again, it is a maximum you can invest 1,50,000 a year or SIP மூலியமா 12,500 a month. எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இது ஒரு எக்ஸாம்பிள் மை ஆக்சிஸ் பேங்க் அக்கவுண்ட். உங்க அக்கவுண்ட் வேற ஏதாவது பேங்க்ல இருந்தா அது மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்.